அப்புறம் கலந்துக்கிட்டு அப்புறம் விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் எதுவும் கலந்துக்கணும் சொல்லுங்க. தம்பி, ஆர்எஸ்எஸும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்கள? அது ஆர்எஸ்எஸ் இயக்கம், அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதியை பேசுனாங்க. பாரதியை நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல, பாரதினா தமிழ் இருக்கு, தமிழ்ங்கிறது என் தாய், இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன், அவ்வளோதானே. நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பற்றி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுகிறேன். 12 வருஷம் திராவிட கழக மேடையில் பேசினேன். அப்போ உனக்கு இனிச்சத ராஜ்நாத் சிங் உங்க அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டு கால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியா இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசுனதற்கு ஒய்எம்சிஏ மைதானத்துல போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு இது திறக்குது இல்லை, அதில் உங்கள் அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்கள் அமைச்சர் எங்கள் அண்ணன் உங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் கமல்ஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து? எங்கே போய் நிற்கிறேன்னு பேசாத, என்ன பேசுனேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய், அறிவார்ந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும், என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்ப ஒத்தை மகன் வந்து மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றி ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணுல பாரதி. போய் படி. அதுல உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்றான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதிய பாடாது என்னடா தமிழ இருக்க முடியும்? எதுக்குடா தமிழ இருக்கணும் உயிரோட? நீ போட ஒரு மேடைய, நீ போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பார்ப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பார்ப்போம். சரி வேணாம், அவனு வேணாம், இன்னொரு தாத்தன் இருக்கான் பாவலர் ஏறு பெருஞ்சி திறனார், பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்னை பேசுற? 1 மணி நேரம் பேசியிருக்கல, என்ன பேசுனேன்னு எடுத்து பேசுற. சரியான ஆண்மகன். என்ன பேசுனேன்னு எதிர்த்து பேசுற, கருத்தை எழுதுற.